ஹலோ வணக்கங்க. வெல்கம் மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா, பெட் ஷாப் வந்து வச்சுருந்தாங்கங்க. ஸோ அங்கே வந்து நிறைய வந்து லவ் பேர்ட்ஸு, கோழி குஞ்சு, ஃபிஷ்ஷு இது மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ என்னுடைய பையனுக்கு கோழி குஞ்சுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நாங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒன் டைம் வாங்கியிருக்கும்போது ரொம்பவே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி வந்து விளையாண்டா. அதுக்கப்புறம் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் மம்மிக்கிட்ட போய் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசனாக நம்ம வந்து வீடு சேஞ்ச் பண்ணனால அங்கே வந்து ஓரளவுக்கு வந்து கோழி குஞ்செல்லாம் வளர்க்குறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிறனால வாங்கியிருந்தோம். ஸோ அவனுமே ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணால். எங்களுக்குமே வந்து கோழி குஞ்சு வாங்கணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஏன்னா இது வந்து ரொம்ப நம்ம வந்து இரிட்டேட்லாம் பண்ணாது. அதனால் நம்ம ஈஸியாக ஃப்ரீயாக வளர்க்கலாம். நம்மளுக்கு மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க. ஏன்னா இப்போ சிங்கிள் குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குழந்தை தான் நமக்கு இருக்குது அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பசங்க கிடைக்க மாட்டாங்க. அப்படியே கிடைச்சாலும் வெளில போய் விளையாடுறதுக்கு நம்ம வந்து விடவும் மாட்டோம் அவ்வளோ சீக்கிரம். பட் இந்த மாதிரி நம்ம வந்து அனிமல்ஸ்லாம் வந்து இருக்கும்போது ஜாலியாக அவங்க கூட வந்து என்ஜாய் பண்ணுவாங்கங்க. நம்மளுக்குமே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். குழந்தைகளுமே நல்லா ஜாலியாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. என் பையன் வந்து நல்லா ஜாலியாக வந்து விளையாண்டாங்க. அதான் மெயின் விஷயம். ஸோ அதனால் நாங்களே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வாங்கும்போது வந்து பார்த்தோன்னா 1 பேர் வந்து 20 ருபீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். நாங்கள் வந்து லவ் பேர்ட்ஸும் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பட் இது வந்து என்னுடைய பையனுக்காக வாங்கினது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இவி வந்து அந்த கோழி குஞ்சு வச்சு விளையாண்டதை பார்த்துட்டு மற்ற குழந்தைங்களும் மம்மி எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க மம்மிக்கிட்டலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ தான் எனக்கே தெரியும் குழந்தைங்களுக்கு வந்து கோழி குஞ்சுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. பட் என்ன ஒன்ஸ் வந்து அதை ரொம்ப போட்டு நசிக்கிடாமல் கேர்ஃபுல்லாக வந்து விளையாடினா அந்த ஒரு விஷயம் தான். மற்றபடி ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும் முன்னெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஃபோன் கொடுங்க, இல்லைனா மம்மி நீங்கள் வந்து விளையாட வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கூட வர்றதே கிடையாது. அந்தளவுக்கு வந்து நல்லா ஜாலியாக வந்து கோழி குஞ்சோட விளையாடுறது, அதுக்கு வந்து ஃபுட்டு எதாவது வைக்கிறது, அதை வந்து கரெக்டாக எடுத்து கொண்டுக்குள்ளே போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்து ரொம்பவே வந்து ரொம்பவே வந்து கேரிங்காக பார்த்துக்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்தணும், எப்படி வந்து சின்ன குழந்தைங்களாம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற விதங்கள்லாம் கண்டிப்பாக கற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துக்கும் இப்போ அந்த கோழி குஞ்செல்லாம் தூக்கி விளையாடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். ஸோ இது மாதிரி தான் அவங்க குழந்தைங்க வந்து வீட்டில் ரொம்ப பெட்ஸில் லவராக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கொஞ்சம் செல்லுக்குட்டி